நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானை எதற்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கின்ற போது ஒரே காரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் முத்தகீன்களாக மாற வேண்டும். முஸ்லிம்களாக மூமினீன்களாக இருக்கின்ற நம்மை இந்த ரமலான் மூன்றாவது ஒரு பரிணாமத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. அந்த மூன்றாமத்த பரிணாமம் என்னவென்று சொன்னால், முத்தகீன்கள் என்ற ஒரு ஸ்தானத்தில் நம்மை இந்த ரமலான் வைக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த முத்தகீன்கள் என்றால் யார்? அடிப்படையான பேசிக்கான அதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை நாம் தஃப்சீர்களிலே பார்க்கின்ற போது ஒன்றை